நான் சின்ன காலத்தில் தலைமன்னாரில் இருந்தேன். அங்கே தான் ஸ்கூல் போனேன். அங்கேருந்து எனக்கு பேக் கிடச்சிது ஹாஸ்பிட்டலில். ஸ்கூலாலேயே வேலைக்கு போட்டாங்க. வேலைக்கு போட்ட இடத்துல எனக்கு 18 வயசு. அப்போ எனக்கு சிங்களம் தெரியாது. அன்று அப்புறம் போனேன், படிக்கிறதுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்தாப்புல சிங்களம் படிச்சிட்டேன். அப்புறம் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கதைச்சி பதில் சொன்னேன். அப்புறம் என்ன செஞ்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்தாப்புல யாழ்ப்பாணம் அனுப்பிட்டாங்க. யாழ்ப்பாணம் போனாப்புல மட்டக்களப்பு பிடிக்கும் ஒரு ஆள், அவரை சந்தித்து பேசினேன். அவர் புள்ளட்டி இயக்கம். அப்போ அவர் என்னையே கல்யாணம் செஞ்சார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, 2 பொடியங்க இருக்காங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார், என்னையை கல்யாணம் முடித்து அங்கே இருந்து மட்டக்களப்பு கூட்டிடுவார். மட்டக்களப்பு போயிட்டு இருந்தோடனே அவங்களோட இயக்கத்தால் அவரை மௌனியாவுக்கு மாற்றி விட்டாங்க. அவர் இந்தியன் இராணுவம் பாசம் நல்லா தெரியும். அப்போ இந்தியன் இராணுவம் இருந்துச்சு. அப்போ அவரை இங்கே எடுத்துட்டாங்க. எடுக்கையும் நானும் வந்துட்டேன். நொச்சி மூட்டைன்ற இடத்துல விட்டுருந்தாப்புல அதில் இயக்கமும் அவங்களாம் அடிபட்டு 94ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 6ஆம் தேதி அவர் வெடிப்பட்டு செத்தார். அப்போ வெடிப்பட்டு செத்தாப்புல 2 பிள்ளைகளை வச்சுன்னு எனக்கு கஷ்டம். எனக்கு வயசு 28 வயசு. அப்போ கொஞ்சம் இளமாலாவும் இருந்தேன். அப்போ நான் கூலி வேலைக்கு போடுறப்பெல்லாம் பிரச்சனை தான். எங்களோட வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு ஒரே கரைச்சல். அப்போ நாமி பொழுசெல்லாம் நின்று கரைச்சல். எனக்கு வீட்டில் தனியாக இருக்க விட மாட்டாங்க, பெரிய கரைச்சல். அப்போ அதாலேயே தான் நான் இந்த செக்ஷனுக்கே போகிறேன். இப்போ நெடுக கரைச்சல் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க போகிறாங்க, நிறைய காசு தந்தாங்க. அப்போ எனக்கும் அங்கே போய் வேலை செய்கிறதோட வருமானம் கூடயாக இருக்குது. வேலைக்கு போகிற இடத்துலையும் தங்களோட வந்தால் தான் அதில் வேலை செய்யலாம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சேன், வீட்டில் இருந்தே இந்த பாலியல் தொழில் செய்ய வெளிக்கிட்டேன். அப்போ எனக்கு போதிய அளவு காசு வருது, சாப்பாடு மருந்து பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பொடியனுக்கு 8 வயசு, ஒருவனுக்கு 2.5 வயசு. சில பேர் பிள்ளைகளை நல்லா பார்ப்பாங்க, வர்றாங்க. சில பேர் பிள்ளைகளை ஏசுவாங்க. சில பேர் கதியண்டு இருக்கணும்னு சொன்னால் பிள்ளைகளை அடிக்கும், நித்திரியா கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் பாவம் தானே. எங்களோட ஊரில் உள்ள போலீஸ்காரால் நெடுக கரைச்சல் கொடுத்துட்டே இருப்பார். ராவைக்கு 10 மணிக்கு கொஞ்சம் குடித்தாருன்னா 10 மணிக்கு கூப்பிடுவார், வர சொல்லி கேட்பார். நான் பிள்ளைகளை தூக்கிட்டு போனோன்னா பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு வா, வீட்டில் அம்மா அவனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு வாண்டு. நான் போக மாட்டேன், நாங்கள் அதை போட்டுனா திறக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், இதுக்கு மிச்சம் கரைச்சி கொடுத்தா பெரிய பொலிஸுக்கு சொல்லுவேன்னு சொன்னோன்னு போயிடுவார். அப்படின்னா என்னடா போலீஸ்காரர்கள் ஆமிக்காரர்கள்லாம் கூடுதலாக அப்படி போகிறாங்களே. ஏன்னா அவங்க வேறு ஊரில் இருந்தாலும் இங்கே நிற்கிறாங்க. அவங்க தான் கூடுதலாக போகிறது. அவங்க எந்த விதமான வளரையும் தர மாட்டாங்க. இப்போ பொதுசனம் தர்ற மாதிரி அவங்க தர மாட்டாங்க. இப்போ எங்கட தமிழாக்கள் தர மாதிரி அவங்க தர மாட்டாங்க. அவங்க சும்மா போகிறது தான் பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஆளும் வர மாட்டாங்க. வந்தால் 2 பேர் 3 பேர் 5 பேர் அப்படி தான் வருவாங்க. ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 5 பேர் 5 பேரோட வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆமியிலேருந்து வரோம், இல்லாட்டி இங்கே இருக்க இயலாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அவங்கள்ட்ட எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்கல. ஒரு 100 ரூபா காசு கூடி தர மாட்டாங்க. அப்படி போக மாட்டேன்னு சொன்னால் சில பேர் அடிப்பாங்க. அது பெரிய கரைச்சல் தான். ஒரு ஆள் 2 தரமும் இருக்கும். இருந்து முடிய இன்னொரு ஆள் வரணும், அந்த ஆள் வந்துட்டு போகும், அந்த முதல் இருந்தாலே திரும்பியும் வரும். அப்போ அப்படியெல்லாம் இருக்கவே வரும். கட்டாயம் இருக்காட்டி அப்புறம் நாங்கள் அந்த விட்டு இருக்கலாது. ஆமி போலீஸால் எந்த நாளும் பிரச்சனை. இப்போயும் பிரச்சனை தான். தனியாக போகிற நேரம் கண்டுட்டாங்கன்னா டவுனில் மரக்கறி மார்க்கெட்டில் அங்கே கண்டுட்டா பின்னாலே வருவாங்க. வீட்டை வரலாமா, ரூமுக்கு போவோமான்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் எதுவுமே எடுக்கலாது, காசு எதுவும் எடுக்கலாது. அதுக்கு ஓம் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் 5 பேர் 6 பேரோட போய் ஒரு வருமானம் இல்லாமல் என்னத்துக்கு அவங்களோட போய். அதுக்கு பார்க்க எங்களுக்கு காசு தர்றாக்கள் 3000 தராக்களோட 2000 வாங்கிட்டாலும் போகலுமே. நான் அவர் கட்டி தந்த வீட்டில் தான் இப்போ இருக்கேன். அந்த வீட்டை வச்சு தான் இப்போ செய்கிறேன். பிள்ளைகள் வருங்கள், நான் அவங்களுக்கு எடுத்து கொடுப்பேன், நாக்களை எடுத்து கொடுப்பேன். மக்கள் டெய்லி வருவாங்க. ஒவ்வொரு நாள் 4 பேர் 5 பேர் ஃபோன் எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. எடுத்துகிட்டு இருப்பாங்க, புது பிள்ளைகள் இருக்கா, நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் போனால் இப்போ ரேட் குறைய தராங்க. 3000 படி தான் தராங்க. பிள்ளைகளை எடுத்து கொடுத்தா 5000 படி தருவாங்க. ரூம் காசு 1000 ரூபா தருவாங்க. பிள்ளைகள் வீட்டில் சாப்பிட்டு குளிச்சு போகிறோன்னா அதுகளும் ஒரு 500 ரூபா அப்படி தந்துட்டு போகும். 96ஆம் ஆண்டு தான் துவங்கினேன். 96ல் இருந்து இது மட்டும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன். இவ்வளோ காலம் செய்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பிள்ளைகள் வச்சு செய்யணும். என்ற வயசு 63. பிள்ளைகள் 2 பார்க்குறேன். வாரதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை. காரணம் என்ன, செக்ஸ் செய்கிறோம், செக்ஸ் ஆக்களுக்கு உதவி செய்கிறேன். எனக்கு கவலை என்னங்கிட்டால் சின்னலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அவங்க அப்பா இல்லாமல் போனது பிறகு இப்படி வளர்த்து பிள்ளைகள் பார்க்கணுன்னு வளர்த்து பிள்ளைகள் பார்க்குது. அவ்வளோ கஷ்டப்படுறேன்.
எதிர்காலம் பற்றி என்னென்னு கேட்டால், எனக்கு வீடு வாசல் இருக்கு, ஒரு 3,00,000 காசு போல் புத்தகத்தில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நீளன கஷ்டம் வந்தால், வருத்தம் இப்படி வந்தால், ஒரு அம்பகத்தில் போய் ஒரு மடத்தில் போய் இருக்கலாம். இப்போ சாவுக்கு பெட்டிக்கு காசு இருக்குது தானே, அப்போ அது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. நான் சொன்னேன் எங்களை வானுக்கு, நான் செத்தா நீ வீட்டை விற்றுட்டு நீ எடுத்துகிட்டு போ, நான் உயிரோடு இருக்க மாட்டோம், நான் கையெழுத்து போட மாட்டேன்.